ஹாய்ப்பா, இன்றைக்கி சூப்பர் டேஸ்டியான பெப்பர் சிக்கன் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு இதையெல்லாம் எடுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க, தனியாக வச்சுக்கோங்க. அடுப்பில் கடாயை வச்சுட்டு 3/4 கிலோ சிக்கனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு தாளிச்சிக்கோங்க. கல்பாசி வரைக்கும் போட்டு ஒரு 200 வெங்காயத்தை நல்லா பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா சுருள வதங்கட்டும். இது பொதுவாக எண்ணெயிலே தான் நம்ம வதக்க போகிறோம். அதனால் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா சுருளை வதங்கணும், கண்ணாடியாக வதங்கிடணும். நல்லா வதங்கினோடனே ஒரே ஒரு தக்காளி பழம் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் வேண்டாம். நான் இதை மிக்சியில் அடித்து சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு தக்காளி பழம் மட்டும் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி பழத்தை மிக்சியில் அடித்து நான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வதங்கட்டும். அந்த கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த தக்காளி அடித்த தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றிருக்கேன். இதுக்கு தண்ணியே ஊற்றக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் ஊற்றாமல் செஞ்சு பாருங்கள். தக்காளியும் நல்லா வதங்கினோடனே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுவும் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோடனே ஒட்ட ஆரம்பிக்கும். இது தக்காளியோட இது இருக்கிறதுனால கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும். நல்லா வதங்கட்டும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். தாராளமாக கூட போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மஞ்சள்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா சுருளை வதங்கினதுக்கப்புறம் கழுவி வச்ச 3/4 கிலோ கறியை சேர்த்துக்கலாம். அவ்வளோ கறியவும் போட்டுட்டு இப்போ இது ரெண்டையும் சேர்த்து ஒன்றா போட்டு பிரட்டி விட்டுக்குவோம். இதில் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும்தான் போட்டிருக்கோம், மஞ்சள்தூள் போட்டிருக்கோம். இதை நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இந்த கறியில் இருக்கிற தண்ணி மட்டும்தான் நம்ம இப்போ கழுவுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அந்த தண்ணி மட்டும்தான், வேறு தண்ணியே இதில் வராது. இதில் இப்போ நல்லா சிக்கனில் இறங்கி இருக்கிற தண்ணியுமே இறங்கட்டும். நல்லா சுருளை வதக்க அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வரும். இந்த நேரத்தில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பொறுமையாக செய்யுங்க. நல்லா பார்த்தா ஒரு 1/4 மணி நேரம் வேலை தான், ரொம்ப நேரம் எடுக்காது. இந்த கறி வேகிறதுக்கு மட்டும்தான் டைம். நம்ம குக்கரில் போட்டால் ஒரே விசிலில் எடுத்துடலாம். இது நம்ம கடாயிலே செய்கிறதுனால நல்லா சுருள வதக்க தான் செய்யணும். மஞ்சத்தூளும் உப்பு போட்டு தான் நல்லா இப்போ வதக்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும். ஏன்னா பொடியை போட்டோம்னா வேகமாக இதாகிடும். ஒரு 10 நிமிஷம் கழித்து சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஃபுல் அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் லேசாக இறங்கியிருக்கு. ஒட்டாமல் கிண்டி மட்டும் விடுங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிண்டி மட்டும் விடுங்க. மூடி வச்சே வேக வைங்க. ஒட்டாமல் தான் இருக்குது. கொஞ்சம் மூடி இன்னொரு 10 நிமிஷம் சிம்மில் வேகட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்து அதை கிண்டி விட்டுக்கோங்க. ஏன்னா தண்ணி இல்லாமல் ஒட்டிடக்கூடாது. இது நல்லா கிளறி விட்டு கறி வேகணும். நல்லா சிம்மில் வச்சே பண்ணுங்கள், ஒட்டவே இல்லை. இதுக்கு இப்போ எந்த மசாலா தூளும் நம்ம போட போகிறது கிடையாது. நம்ம அந்த மிக்சியில் அடித்து வச்ச மிளகு, சீரகம், சோம்பு இதை 3ஐயும் நல்லா பொடி பண்ணி வச்சு அந்த பொடியை மட்டும்தான் போட போகிறோம். அது தூளாகவே போடலாம், ஆனால் அதை விட இது நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுறப்ப இன்னும் நல்லாயிருக்கும். இதை ஒரு பிரட்டி விட்டுட்டு எல்லா பக்கமும் படுற அளவுக்கு, அந்த மசாலா எல்லா பக்கமும் படுற அளவுக்கு பிரட்டி விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்துறாதீங்க, கறியில் இருக்கிற தண்ணியே போதும். அதில் வந்துக்கிட்டே தான் இருக்கும்.
அப்பப்போ மட்டும் ஒட்டுறதை எடுத்து எடுத்து மட்டும் விடுங்க. இப்போ இந்த மசாலா ஃபுல்லாக எல்லா பக்கமும் கலந்துருச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் சிம்லேயே வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு சிம்மில் தான் இருந்தது. லேசாக ஒட்ட ஆரம்பிக்கும். பரவாயில்ல, ஆனால் இதுதான் அதுக்கு தேவை. நல்லா ஒட்டாமல் எடுக்கணும். நம்ம பெப்பர் சிக்கன்றது கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். கிரேவி வேணும்னா நம்ம கடைசியாக பார்த்துட்டு கொஞ்சோண்டு ஒரு 1/2 கிளாஸ் வெந்நீர் சேர்த்துக்கலாம். ஆனால் இப்படி இது ட்ரையாக தான் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயும் குழம்பா வைக்கிறதுக்கு இப்படி ஒருக்க செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போயும் நம்ம ஒட்டாமல் எல்லாத்தையும் கிளறி மட்டும் விட்டாச்சு. நல்லா கிளறி கொடுத்துட்டு மறுபடியும் கூட ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுருவோம். கிட்டத்தட்ட இப்போ அது 3/4 மணி நேரமாக வெந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் ரொம்ப சிம்மில் வச்சு தான் நான் வேக வைக்கிறேன். ஃபுல் அடுப்பில் வச்சிடாதீங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கறி ஒட்டிடும், ரொம்ப வம்பாக போயிடும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துருந்தது. இப்போ பாருங்கள், நான்ஸ்டிக்லேயே லைட்டாக ஒட்ட ஆரம்பிக்குது. ஆனால் எண்ணெயும் தண்ணியுமே ரொம்ப நல்லா இருந்தது. பரவாயில்ல, ஒட்டினதை மட்டும் லேசாக எடுத்து விட்ருங்க. சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த தான் கரெக்டான ஸ்டேஜு. இப்படி தான் இருக்கணும். நம்ம ஒரு பீஸ் எடுத்து கறி வெந்திருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இதில் நல்லா கறி வெந்து இருந்தது. ஏன்னா நான் கிண்டி விட்றப்பவே தெரிஞ்சது. அப்படி கலர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையை தூவி இறக்கிக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சூடாக சாப்பாடு வச்சு ரசம் வச்சு இந்த சிக்கனை கடிச்சிக்கிட்டே சாப்பிட்லாம். செம்ம டேஸ்டியான பெப்பர் சிக்கன் ரெடி. நீங்களும் இந்த பெப்பர் சிக்கனை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.